இந்த ட்ரிக்னாமெட்ரி டேபிள் நம்ம எல்லாருமே ஒரு வாட்டினாச்சும் மக்க படிச்சிருப்போம். ஓகேங்களா? sin 30 1/2, sin 60 √3/2 அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த சைன்னா என்ன, இந்த 30 டிகிரிக்கு ஏன் 1/2 போடுறோம் அப்படின்ற நிறைய டவுட்ஸ் இருந்துட்டே இருந்தது. ஓகேங்களா? ஆக்சுவலா இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு சர்க்கிள் தாங்க காரணம். சோ ஒரு சர்க்கிள் எடுத்துட்டோம்னா, இப்போ இந்த சர்க்கிள பாத்தீங்கன்னா 360 டிகிரி இருக்கு. ஓகேங்களா? இதை வந்து ஒரு எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ்ல வரைஞ்சிருக்காங்க. இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து ஒய் ஆக்சிஸ். இப்போ இந்த சர்க்கிளோட ரேடியஸ் எவ்வளவு பாத்தீங்கன்னா 1. ஓகேங்களா? கரெக்டா இது 1ன்ற சைஸ்ல இருக்க ஒரு சர்க்கிள். இதை வந்து நம்ம யூனிட் சர்க்கிள் மேக்ஸ் சொல்லுவோம். இப்போ இந்த சர்க்கிள் வந்து கரெக்டா 0 டிகிரில இருக்கு. ஓகேங்களா? அப்போ இதோட எக்ஸ் அண்ட் ஒய் கோஆர்டினேட்ஸ் என்னவா இருக்கும் பாத்தீங்கன்னா, இந்த லைனோட இது 1,0 இருக்கும். அதாவது எக்ஸ்ல ஃபுல்லா அந்த லைன் இருக்கு. அதனால அப்போ எக்ஸோட வேல்யூ 1 ஆகும், ஒய்ல சுத்தமா இல்ல. ஓகேங்களா? ஒய் ஆக்சிஸ் சுத்தமா இல்லனால அந்த ஒய் வேல்யூ 0வா இருக்கும். அதுவே இந்த லைன் நம்ம 0 டிகிரில மூவ் பண்ணி 90 டிகிரி கொண்டு வந்தா என்ன ஆகும்னு பாருங்க. சோ இப்போ இந்த லைன் நான் 90 டிகிரி கொண்டு வரேன். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த லைனோட இப்போ இருக்க எக்ஸ் அண்ட் ஒய் கோஆர்டினேட்ஸ் என்ன பாத்தீங்கன்னா 0,1 இருக்கும். ஏன்னா இப்போ எக்ஸ்ல சுத்தமா இந்த லைன் இல்ல, ஒய்ல மட்டும் தான் ஃபுல்லா இருக்கு. ஓகேங்களா? சோ அப்ப இதோட வேல்யூ வந்து 0,1 இருக்கும். இததான் வந்து அவங்க அந்த இடத்துல சைன் அண்ட் காசை வச்சு சொல்றாங்க. சோ சைன்ன்றது ஒய் ஆக்சிஸ், காசுன்றது எக்ஸ் ஆக்சிஸ். 0 டிகிரில இருக்கும்போது ஒய் ஆக்சிஸ் வந்து 0வா இருக்கும், காசு வந்து 1ஆ இருக்கும். அதே 90 டிகிரில வந்து சைன் 1 ஆயிடும், காசு 0 ஆயிடும். ஏன்னா ஒய்ல தான் வந்து ஃபுல்லா இருக்கும் அந்த லைன். ஓகேங்களா? சரி, இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ நான் வந்து இந்த லைனை 60ல வைக்கிறேன். ஓகேங்களா? ரேடியஸ் வந்து நான் 60 டிகிரில வச்சிருக்கேன். 60 டிகிரில வைக்கும் போது எக்ஸ் ஆக்சிஸ் வேல்யூ எவ்வளவு இருக்கு? 0.5. எக்ஸ் ஆக்சிஸ்னா காஸ். ஓகேங்களா? சோ 60 டிகிரில இப்ப காஸ் எவ்வளவா இருக்குன்னு அந்த டேபிள்ல பார்ப்போம். 60 டிகிரி காஸ் எவ்வளவு இருக்கு? 1/2 இருக்கு. ஓகேங்களா? 1/2னா 0.5. சோ இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் கமெண்ட்ல தரேன். அண்ட் இந்த வெப்சைட் யூஸ் பண்ணி இந்த காஸ் சைன் மட்டும் இல்லாம tan, cot, cosecant என்னன்னு சொல்லிட்டு அதை பாருங்க. ஏன்னா இப்ப நீங்க பார்த்தா தெரியும் இல்ல, அந்த மத்த சிம்பிள்ஸ் எல்லாம் இருக்கு. சோ அதெல்லாம் என்ன மீன் பண்ணுதுன்னு கண்டுபிடிங்க. அண்ட் இது போல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் கான்செப்ட்ஸ்க்கு ENS சேனல்ல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.